Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். தற்போது இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. எதற்காக தள்ளுபடி செய்திருக்கிறது? இதில் இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் என்ன? விவரம். தமிழகத்துல நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டுல ரூபாய் 3.23 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, அரசு அதிகாரிகள் 9 பேர் உள்ளிட்ட தனியார் ஒப்பந்ததாரர் ஒருவர் என லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் சோதனையும் நடத்தியது. அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் நேரடியாக விசாரணை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதிக்க கோரியும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஏவா வேலு தொடர்ந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால நிபந்தனையுடன் கூடிய இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன்படி அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு பிறப்பித்திருந்தது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையானது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு தரப்புல சென்னை உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக அரசு தரப்புல இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வுல இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அவருடைய தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது. குறிப்பாக வழக்கை ரத்து செய்யக்கூடிய மனு மீது இந்த வாதங்களை வைக்காமல் லுக் அவுட் நோட்டீஸ் மீதான வாதங்கள் மீது இந்த உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு தான் பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தற்போதும் நிலுவையில் தான் இருந்து வருகிறது என்ற அடிப்படையில தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் தானே இருந்து வருகிறது என்ற கேள்வியை எழுப்பினார்கள். எதிர்மனுதாரரை பொறுத்த வரைக்கும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை தொடங்கியவுடன் அவர் சிங்கப்பூருக்கு சென்று மருத்துவ சிகிச்சை என்று கோரி அங்கே தங்கிவிட்டார் என்ற அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை வாதம் வைத்தது. அப்போதே நீதிபதிகள் அவரை நீங்கள் விசாரிக்கலாமே, தற்போது அவர் நாடு திரும்பி இருக்கிறாரே என்ற அடிப்படையில கேள்விகள் எழுப்பினார்கள். அவரிடம் விசாரணை நடத்துவதில் என்ன சிரமம் இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ற கேள்வியெல்லாம் நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் விசாரணைக்கு ஏவா வேலு தரப்புல ஒத்துழைப்பு தருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிப்பதையும் சுட்டிக்காட்டி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்படி இருக்க ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்ற அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய நிலையில விசாரணைக்கு ஏவா வேலு அவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும், அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க ஒரு உத்தரவிட வேண்டும் என்ற அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைத்தார்கள். விசாரணைக்கு ஒத்துழைப்பு தொடர்பாக எதற்கு கூற வேண்டும் என்று ஒத்துழைப்பு வழங்குவார் ஏற்கனவே நீதிமன்றத்துல அவர் உறுதியளித்திருக்கிறார் என்ற அடிப்படையில நீதிபதிகள் தெரிவித்ததனால் இந்த வழக்குல வேற எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தையே இது தொடர்பாக நாடுபடி பாஸ்போர்ட்டை ஒப்படைப்பு தொடர்பாகவோ மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவோ சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடும்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் 3.23 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணை என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்காக தற்பொழுது அவர் ஆஜராகி இருக்கின்றார். அந்த வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் 3.23 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது
லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் 3.23 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்காக அவர் ஆஜராக வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. அது குறித்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சென்னை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கின்றார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. கரூர் மற்றும் பிற மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்காக டெண்டர் ஒதுக்கீட்டில் ரூபாய் 3.23 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். தற்போது இந்த விவகாரம் பொறுத்தவரையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சாலை அகலப்படுத்துதல், சாலை மேம்படுத்துதல் மற்றும் குறுக்கு வடிகால் அமைப்புகளை சீரமைத்தல் உள்ளிட்ட 7 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கான தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையிலும் கடந்த 2022ஆம் மார்ச் மாதத்தில் ரூபாய் 3.23 கோடி ரூபாய் ஒப்பந்ததாரருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு 9 அரசு அதிகாரிகள் மற்றும் ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் மீது மற்றும் உள்ளிட்ட 11 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் தான் கடந்த ஜூன் 25ஆம் தேதி அன்று சென்னையில் 4 இடங்களிலும், திருவண்ணாமலையில் 4 இடங்களிலும், கரூரில் 7 இடங்களிலும், திண்டுக்கல்லில் 2 இடங்களிலும், கோவையில் 2 இடங்கள் மற்றும் திருப்பூரில் 1 இடம் உள்ளிட்ட 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் 25ஆம் தேதி அன்று அதிரடி சோதனை என்பதை நடத்தியிருந்தார்கள். அந்த சோதனையில் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சான்றுகள், சொத்து விவரங்கள் மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் புகார்தாரர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் நேரடியாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஜூலை 3ஆம் தேதி அன்று ஆஜராக வேண்டும் என சம்மன் என்பதை அனுப்பப்பட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திலிருந்து இந்த சம்மன் என்பதை அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் ஜூலை 3ஆம் தேதி அவர் ஆஜராகவில்லை. அதற்கு அவர் தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. உடல்நிலை காரணமாக சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றிருப்பதாக அவர் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு வருகை தந்து விலக்கு கடிதம் கொடுத்து வேறொரு நாட்களில் ஆஜராகிறோம் என அவர்கள் கால அவகாசம் கேட்டு சென்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில தான் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தற்போது ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பதை நடத்திருக்க அவர்கள் திட்டம் தீட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உள்ளிட்ட அனைத்தும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஏவா வேலுவிடம் அவர்கள் இந்த விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை பின்னர் தான் இந்த விசாரணையில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, எந்த மாதிரி இவர் தரப்பிலிருந்து பதிலெல்லாம் அளிக்கப்பட்டது உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும். அதே சமயம் இந்த விசாரணைக்கு பின்னர் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்து இந்த விசாரணை குறித்து அவர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசுவார் எனவும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஏவா வேலு ஆஜராகி இருக்கிறார். சீதா, விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.